அடுத்ததா வந்து நம்ம ஊர் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் திரு நடராஜன் அவர்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பார்வைக்காக, அவருடைய அனுபவங்களும் கருத்துக்களும் உங்களுக்காக. ஸ்வச் பாரத் அபியான், அதாவது தூய்மை இந்தியா திட்டம், இப்படி ஒரு திட்டத்துக்கான முதல்ல தேவை என்ன? பிகாஸ் எனி ஸ்கீம் யூ கம் தெர் ஷுட் பி a ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளமா அட்ரஸ் பண்ணணும். இப்போதான் நம்ம சமீபத்தில் 70வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடணும் இல்லையா, ஆகஸ்ட் 15. ஸோ 70 வருஷமாச்சு நம்ம சுதந்திரம் அடைஞ்சு. இது வரைக்கும் எவ்வளோ ஆட்சி மாறி இருக்கு, காட்சி மாறி இருக்கு, எல்லாமே மாறி இருக்கு. ஆனால் ஒரு அபாயகரமான தகவல் என்ன அப்படின்னா, இன்னமும் 60% மக்களுக்கு கழிப்பிட வசதி இல்லை. நாட்டில் 60% of the people are defecating in the open, right? So it's a biggest problem. ஸோ ஒரு பக்கம் இதுனா அதை ஒட்டி நிறைய சமூக ப்ராப்ளங்கள் நடக்குது. சரியான கழிப்பிட வசதி இல்லாதனால ஏற்படக்கூடிய மற்ற பிரச்சனைகள். ஸோ சமூகத்தில் பழைய ஒரு செயின் ரியாக்ஷனா வந்து உருவாக்குது. யாரோ டிஸ்கஷன்ல கூட சொன்னாங்க. ஸோ இதை எப்படி வந்து அட்ரஸ் பண்ணணும்? முதல்ல இது ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த கழிப்பிட வசதி இல்லாதது, இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை பார்த்தா வந்து நம்ம வந்து இப்படி வளர்ந்துட்டே வரனால நாகரிகம் மாறுது, நம்ம லைஃப் ஸ்டைல் மாறுது. இதனால வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ற கார்பேஜ் தட் இஸ் ஆல்சோ சேஞ்சிங். ஒரு சின்ன புள்ளி விவரம், சென்னை மட்டுமே ஒரு நாளைக்கு 5000 டன் கார்பேஜ் ப்ரொடியூஸ் பண்றது. சென்னை சிட்டி இஸ் ப்ரொடியூசிங் 5000 tons ஆஃப் கார்பேஜ் எவ்ரி டே. சென்னை சிட்டி மட்டும் 5000 டன். அதெல்லாம் எங்க உங்க வீட்டுல இருந்து நீங்க வெளியே போட்டுறீங்க குப்பையை, அது என்ன பண்றாங்க? மாநகராட்சி ஊழியர்கள் உங்க குப்பை தொட்டில இருந்து கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணி அப்படியே கொண்டு போய் எங்க போகுது? எங்க ஆப்பிரிக்காக்கெல்லாம் போல, உங்க பக்கத்துல இருக்க பெருங்குடி, கொடுங்கையூர், பள்ளிக்கரணை இந்த மாதிரி இடத்துல போய் டம்ப் பண்றாங்க. யாரோ சொன்னாங்க ஏரியெல்லாம் டம்ப் பண்றாங்க. ஸோ அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழல் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். ஸோ இந்த 5000 tons கார்பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மக்கும் குப்பை, மக்கா குப்பை, எலக்ட்ரானிக் குப்பை, பயோமெடிக்கல் குப்பை, ஆல் கெட் மிக்ஸ்ட். இது போய் ஒரு இடத்துல டம்ப் ஆகும்போது அந்த லேண்ட் இருக்கு இல்லையா, லேண்ட் இஸ் கெட்டிங் பொல்யூட்டட். அந்த இடத்துல வேற எதுவுமே பண்ண முடியாது. நீங்க அந்த லேண்டு கீழே என்ன இருக்கு? தண்ணி இருக்கு, நிலத்தடி நீர், அதுவும் கெட்ட பொல்யூட்டட். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து அதை பேர்ன் ஆகுது. சம் பீப்புள் ஈவன், நான் இப்போ ரீசெண்டாக இந்த கல்கட்டா ஹைவேல பார்த்தீங்கன்னா போரூர் டோல் வர்றதுக்கு முன்னாடி சர்வீஸ் ரோட்ல கார்பேஜ் ஹஸ் பீன் டம்ப்டு, இந்த மிக்ஸ்டு வேஸ்ட், அதுவும் எரியுது. ஸோ நிலத்தடி நீர் மாசுபடுதல், நிலம் மாசுபடுதல், அது எரியறதுனால வந்து காற்று மாசுபடுதல், இதனால பல நோய்கள். இது வந்து சென்னையில் மட்டும் நான் சொல்றது 5000 டன். இது மாதிரி நாடு முழுவதும் யோசிச்சு பாருங்க. 125 கோடி மக்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க வேஸ்ட். இந்த நடப்பு நிதியாண்டில் மட்டும் they allotted 9000 crores of fund for ஸ்வச் பாரத் அபியான். ஸோ இதன் மூலமா என்ன பண்றாங்கன்னா வந்து கிராமப்புறங்களில் டாய்லெட் கட்டுறது, அதுக்கு வந்து நிதி ஒதுக்குறது, மானியம், அரசே மானியம் கொடுக்குது. எனக்கு வந்து டாய்லெட் கட்ட வசதி இல்லை, எனக்கு வீட்டில் இடம் இல்லை அப்படின்னா கம்யூனிட்டி டாய்லெட் கட்டலாம், இல்லை வீட்டில் டாய்லெட் கட்டலாம். எல்லாத்துக்குமே வந்து அரசு மானியம் கொடுத்து அதுக்கான தொகையும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த 9000 கோடி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி அதுக்கப்புறம் வந்து அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொண்டாந்து ஸ்டேட்ல எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டும், நம்ம நாட்டோட ஃபெடரல் சிஸ்டம், அதிகாரம் வந்து பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டு அங்கே இருந்தும் அவங்களோட கோஆபரேஷனோட இந்த மாதிரி டாய்லெட் கட்டுறது. ஸோ இந்த 9000 crores யூஸ் பண்ணி இதுவரையில் இந்தியா முழுமைக்குமா 2,78,00,000 டாய்லெட் வந்து கட்டியிருக்காங்க. 78 லட்சம் டாய்லெட் கட்டியிருக்காங்க. 1,25,000 கிராமங்கள் டோட்டலா வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ கிராமங்களா ஆயிருக்கு. அதாவது ODF அப்படின்னு சொல்றாங்க, ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ வில்லேஜஸா மாறி இருக்கு. ஒரு 60 மாவட்டங்களை வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ மாவட்டங்களா மாத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வேலைகள் கிராமப்புறங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நகர்ப்புறங்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு 26 லட்சம் டாய்லெட் கட்டிருக்காங்க இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ல. அப்புறம் ஒரு 1,05,000 டாய்லெட் வந்து கம்யூனிட்டி டாய்லெட், பப்ளிக் டாய்லெட்டா கட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு 400 சிட்டிஸ், அந்த 400 சிட்டிஸ் வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ. சிட்டியில கூட ஓப்பன் டெஃபிகேஷன் நடக்குது. ஸோ அந்த மாதிரி சிட்டிஸையும் வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ சிட்டிஸா வந்து தே ஹவ் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி இந்த ஓப்பன் டெஃபிகேஷன் ப்ராப்ளத்துக்கு மட்டுமே இவ்வளவு வேலைகள் நடந்திருக்கு. இது தவிர இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதுவும் அவங்க சும்மா இருக்கல. இந்த அர்பன்ல தான் அந்த பிரச்சனை. ஏன்னா இங்கதான் நிறைய இந்த பிளாஸ்டிக், டைப்பர், சானிடரி நாப்கின், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட், செல்போன் சார்ஜர். ஸோ இது திடக்கழிவு மேலாண்மை வந்து மோர் தேன் ரூரல், அர்பன்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் ஃபோக்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 lakh பிளேசஸ்ல they have already started the segregation of garbage and also picking it up from the local. அதாவது வீடு வீடா போய் குப்பை எடுக்கிறது. இது தவிர அந்த குப்பையை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறது. அந்த மின்சாரம் தயாரிக்கிறது வரைக்கும் 88 மெகாவாட் வரைக்கும் வந்து they are preparing. இது தவிர அதை காம்போஸ்டா மாத்துறதுக்கு 1.25 லட்சம் மெட்ரிக் டன் ஆஃப் காம்போஸ்ட் has been produced. 1.25 லட்சம் ஆஃப் மெட்ரிக் டன்.
அவ்வளோ வேஸ்ட்டை வந்து காம்போஸ்ட், அதாவது ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து காம்போஸ்டா மாத்திருக்காங்க. ஸோ அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை எண்ட் டு எண்ட், ஒரு பக்கம் வந்து இந்த கழிப்பறை வசதிகள், இன்னொரு பக்கம் வந்து இந்த திடக்கழிவு மேலாண்மை, இது ரெண்டுத்தையுமே ஃபோக்கஸா பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டா? அகைன் இது டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது ஒரு ஸ்டேட் வந்து, ஏன்னா பவர் வந்து ஸ்டேட் தான் இருக்கு, எக்ஸிகியூஷன் இஸ் வித் ஸ்டேட். இங்க வந்து பிரதம மினிஸ்டர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, பிரைம் மினிஸ்டர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் வித் ஸ்டேட். ஸ்டேட் ஹேஸ் டு எக்ஸிக்யூட் திஸ். ஸோ ஸ்டேட் கொடுத்தாச்சு, அந்தந்த ஸ்டேட்டும் வந்து அவங்களால முடிஞ்சதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூ கேன் சி, நீங்க போயிட்டு எவ்வளோ சர்ச் எல்லாம் பண்றீங்க, இந்த மாதிரி சர்ச் எல்லாம் பண்ணி பாருங்க. ஸ்வச் பாரத் மிஷன் sbm.gov.in இந்த சைட்ல போனீங்கன்னா என்னெல்லாம் வேலைகள் நடந்துட்டு இருக்கு, இதுல நீங்க எப்படி எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இது எல்லாமே எல்லா தகவலும் உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து இணையம்ன்றது எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. நேற்றுக்கு ஒரு ரிமோட் வில்லேஜ் போயிருந்தேன், அங்கேயும் வந்து ஐ ஹேவ் இன்டர்நெட். ஸோ எல்லா இடத்துலையும் இணையம் இருக்கு, அதை நல்லா மக்கள் பயன்படுத்தி இதை இருக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து அவேர்னஸ் கொடுத்து எல்லாம் அவங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் நம்ம தொகுப்பாளர் சொன்ன மாதிரி வெறும் அரசாங்கம் மட்டுமே இந்த வேலையை பண்ணிட முடியாது. அப்படின்னா ஒரு திட்டம் போட்டு அவர் போயிட்டே இருக்கலாம். பீப்புள் மூவ்மெண்டா இதை மாற்றணும், மக்களோட சேர்ந்து பண்ணா மட்டும்தான் இதை சாத்தியம். ஸோ நம்ம சுத்தமா இருந்தோம் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆரோக்கியமா இருப்போம். ஆரோக்கியமா இருந்தா நம்மளால நல்லா வேலை செய்ய முடியும். நல்லா வேலை செஞ்சா நம்ம முன்னேறும், நம்ம முன்னேறினா நாடு முன்னேறும். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு கருத்துக்களத்தில் அர்த்தமுள்ள தலைப்போடு ஆழமான பார்வைகளோடு உங்களை சந்திக்கும் வரை பாஸ்கரனின் பணிவான வணக்கங்கள். மீண்டும் சந்திப்போம், விவாதிப்போம். அதுவரை அன்பு, நன்றி, வணக்கம்.